இந்துக்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு தான் ஓட்டு என திருவண்ணாமலையில் நடந்த இந்து உரிமை மீட்பு மாநில மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. திருவண்ணாமலை கிரிவலப்பாதை சந்தைமேடு பகுதியில் விஸ்வ இந்து பரிஷத் பூஜாரிகள் பேரமைப்பு இணைந்து இந்து உரிமை மீட்பு மாநில மாநாட்டை நடத்தின. இதில் பூஜாரிகள் பேரமைப்பு மாநில தலைவர் ராஜா, அகில பாரத சன்னியாசிகள் சங்க நிறுவனர் ராமானந்த சுவாமிகள், விஸ்வ இந்து பரிஷத் அகில பாரத அமைப்பு இணை பொதுச் செயலாளர் ஸ்தானுமாலயன், மன்னார்குடி ராமானுஜ ஜீயர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் ராமானுஜ ஜீயர் பேசும்போது, மாநாட்டின் நோக்கம் எந்த கோவிலும் பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதுதான். ஜாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என கூறி அரசியல்வாதிகள் நம்மை ஜாதி வாரியாக பிரிக்கின்றனர். அறநிலையத்துறை கோவில்களை காப்பாற்ற வேண்டுமே தவிர கோவில்களை அழிக்கக்கூடாது. திருப்பரங்குன்றத்தை பார்த்தோம், கோவிலுக்கு தீர்ப்பு சாதகமாக வந்தது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற பொறுப்பு அறநிலையத்துறைக்கு உள்ளது. ஆனால் இந்துக்கள் கொடுத்த பணத்தை வைத்துக்கொண்டு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது. சனாதன தர்மத்தை டெங்கு, மலேரியா, கொசு மாதிரி அழிக்க வேண்டும் என ஒருவர் கூறினார். டெங்கு, மலேரியா, கொசு நன்றாக வளர்ந்து எல்லோரையும் கடித்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி நாமும் டெங்கு, மலேரியா, கொசுவை ஒழித்து கட்ட வேண்டும். அதாவது டி டெங்கு, எம் மலேரியா, கே கொசு, டிஎம்கேவை இந்துக்கள் ஒன்று சேர்ந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்று பேசியுள்ளார். பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மீண்டும் மத்திய அரசு பணிக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக காவல்துறையில் 1995ஆம் ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியான வெங்கட்ராமன் தற்போது சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக பணியாற்றி வருகிறார். தமிழக காவல்துறையின் டிஜிபியாக பணிபுரிந்த சங்கர் ஜிவால் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஓய்வு பெற்ற பின்னர் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டார். இவர் ஜூனியர் ஐபிஎஸ் அதிகாரி என்பதால் வெங்கட்ராமன் பொறுப்பேற்பு நிகழ்ச்சியை சீனியர் ஐபிஎஸ் அதிகாரிகள் புறக்கணித்தனர். தற்போதும் வெங்கட்ராமன் முக்கிய முடிவுகளை எடுக்க முடியாத நிலையில்தான் உள்ளார். ஐபிஎஸ் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளை பணியிட மாறுதல் செய்வது உள்ளிட்ட பணிகளில் மேலிடத்து ஆதரவு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து போலீஸ் அதிகாரிகள் கூறுகையில், எவ்வித சர்ச்சைகளிலும் சிக்காமல் பணிபுரிந்து வருபவர் வெங்கட்ராமன். இவர் நிர்வாக திறமை மிக்கவர், ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரிவில் போதிய அனுபவம் இல்லாதவர் என்ற குற்றச்சாட்டு உள்ளது. மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லை. அதனால் இன்னும் 2 ஆண்டுகள் பணிக்காலம் உள்ள நிலையில் மீண்டும் மத்திய அரசு பணிக்கு செல்ல வெங்கட்ராமன் முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளனர். சட்டசபை தேர்தலின் போது உரிய ஆவணமின்றி பறிமுதல் செய்யப்படும் பணம் மற்றும் பொருட்களின் விவரங்களை இஎஸ்எம்எஸ் செயலியில் கட்டாயம் பதிவிட வேண்டும் என அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை கண்காணிக்க சட்டசபை தொகுதிகளில் பறக்கும் படை, நிலை கண்காணிப்பு குழு, வீடியோ பதிவு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் வருவாய் உள்ளிட்ட அரசு துறையினர், போலீசார் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ள போது உரிய ஆவணங்கள் இன்றி 50,000 ரூபாய்க்கு மேல் பணம், பொருட்கள் கொண்டு சென்றால் பறிமுதல் செய்யப்படும். அவற்றின் விவரங்களை இஎஸ்எம்எஸ் செயலியில் உடனடியாக பதிவு செய்ய அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், கடந்த தேர்தலிலும் இந்த செயலி பயன்பாட்டில் இருந்தது. ஆனால் நெட்வொர்க் பிரச்சனையால் விவரங்களை செயலியில் பதிவு செய்யாமல் கருவூலங்களில் நேரடியாக ஒப்படைத்தோம். வரும் சட்டசபை தேர்தலில் இந்த செயலி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆஃப்லைனில் செயல்படும் வகையில் செயலி புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் பறிமுதல் செய்யும் பணம், பொருட்களின் விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய குழுவினரிடம் அறிவுறுத்தி உள்ளோம் என்று கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு போதைப் பொருட்கள் முக்கியமான காரணமா இல்லையா என்பதை விவாதிக்க வேண்டாம் என்று தமிழக உள்துறை செயலர் தீரஜ்குமார் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து உள்துறை செயலர் தீரஜ்குமார், பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தயாள், சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் ஆகியோர் தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் குற்றங்கள் எண்ணிக்கை சரிந்துள்ளது. கடந்த 2021இல் 1597 கொலைகள் நடந்தன. ஆனால் 2024இல் 1490 ஆகவும் 2025இல் 1461 ஆகவும் குறைந்துள்ளன. பாலியல் வன்கொடுமையை பொறுத்தவரை 2021இல் 422 இருந்தது. கடந்த ஆண்டு 401 குறைந்துள்ளது. ஆனால் கடந்த சில மாதங்களாக சட்டம் ஒழுங்கு குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன. காவல் மரணத்தில் அரசின் நடவடிக்கை எப்படி இருக்கிறது என பார்க்க வேண்டும். அதை அரசு சகித்துக் கொள்வதில்லை. அதனால்தான் சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்கள் மீது
கடும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கில் உடனடி விசாரணை நடத்தப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு போதைப் பொருட்கள் முக்கியமான காரணமா இல்லையா என்பதை விவாதிக்க வேண்டாம் என்றும், டிஜிபிக்கு உண்டான எல்லா அதிகாரமும் பொறுப்பு டிஜிபிக்கும் உள்ளது. இதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு காரணம் என யாரோ கட்டமைக்க முயலுகின்றனர். அது தவறானது என்றும் கூறியுள்ளனர். லோக்சபாவில் தனக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான ஓட்டெடுப்பு தோல்வியடைந்த நிலையில் சபாநாயகர் ஓம் பிர்லா சபையை வழிநடத்தினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் இந்த சபையை விட மேலானவர் அல்ல, அவர் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என சிலர் நினைக்கின்றனர். அப்படி எந்த சலுகையும் இங்கு கிடையாது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார்.